தமிழகத்தில் MBBS படிப்பிற்கான இடங்கள் 2853 உயர்ந்துள்ளதால் கூடுதலாக மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் நிலை உருவாகியுள்ளது. MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் கடந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கியது. இறுதி நாளான நேற்று மாலை வரை 24,100 விண்ணப்பங்கள் விற்பனையாகி உள்ளன. அவற்றில் 20,829 விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் பெறப்பட்டுள்ளன. இதற்கிடையில் MBBS படிப்பிற்கான மொத்த இடங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி கோவை ESI அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 100 இடங்கள் வழங்கி இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதித்துள்ளது. அகில இந்திய ஒதுக்கீட்டின்படி 35 இடங்கள் போக மீதமுள்ள 65 இடங்கள் தமிழக மாணவர்களுக்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் MBBS படிப்பிற்கான மொத்த இடங்களின் எண்ணிக்கை 2853 உயர்ந்துள்ளது. அதேபோல் பல் மருத்துவ படிப்புகளுக்கான மொத்த இடங்களின் எண்ணிக்கை 1055 உள்ளது. இந்த இடங்கள் அனைத்தும் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும். MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்பிற்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வழங்க இன்று இறுதி நாள் என்பதால் மருத்துவக் கல்வி இயக்ககத்தில் மாணவ மாணவிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த ஆண்டு நுழைவுத் தேர்வு இல்லாததால் மருத்துவ படிப்புகளில் சேர முடியும் என்று மாணவிகள் சிலர் நம்பிக்கை தெரிவித்தனர். புரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் படித்த ஸ்கூல் வந்து ராணி அண்ணாதுரை. அது ஒரு முனிசிபாலிட்டி ஸ்கூல் தான். நான் வந்து 1112 மார்க் எடுத்தேன். இன்னைக்கு வந்து மெடிக்கலுக்கு வந்து இன்னைக்கு தான் கடைசி தேதின்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் MBBS இல்லைனா BDS ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து போட்டிருக்கோம். எனக்கு வந்து சென்னையிலேயே கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அட்வான்டேஜ் தான். ஸ்டேட் போர்ட் படிச்சுட்டு அது கஷ்டமாக இருக்கும்ல. CBSE அவங்க ஃபுல் கேட்குற கொஷின்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரவங்க, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானே பார்த்துருக்கேன். மாடல் கொஷின் பேப்பர்லாம் பார்த்தது ஒரு மினிமம் கூட ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்தது. அதனால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கவுன்சிலிங் வழியாக போகுது.